Hey yo, what's up, guys? I think it's pretty cool. Hey, what's up, guys? My name is Cosmo. Let's welcome to my channel, Mr. Cosmo. இன்னைக்கு நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லைக் ஆட்டம்ஸ் பத்தி. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே ஸ்பேஸ் பத்தின எல்லா தியரிஸையும் கரைச்சு குடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். தட்ஸ் மீன்ஸ் அதாவது எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ஆட்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதுதானே எல்லாமே. எவ்ரி திங் இஸ் மேட் ஆன் ஆட்டம்ஸ். எவ்ரி திங் இஸ் மேட் ஆன் ஆட்டம்ஸ் ப்ரோ. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஆட்டம்ஸ்ன்றது ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அதுலேருந்து தான் இவ்வளோ கேட்டகரிஸ் ஆஃப் கோல்டு, டைமண்ட், நம்ம பூமி, எர்த், சாண்ட், இந்த வாட்டர் பாட்டில், இந்த ஃபக்கிங் லேப்டாப், எவ்ரி திங், ஏன் அந்த கிளாஸ் கூட இட்ஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஆட்டம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒவ்வொரு ஆட்டம் கிட்டத்தட்ட ஒரு 118 வகையான ஆட்டம்ஸை நம்ம பூமியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான எலமெண்ட்ஸ். லைக் நம்மெல்லாம் சயின்ஸ் டேப்லெட் காலம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சயின்ஸ் கிளாஸஸ்லாம் வச்சுருப்பாங்க டேப்லெட் காலம்னு சொல்லிட்டு. கோல்டு, லித்தியமு, கேஸஸ்ஸு, ஹைட்ரஜனு, ஆக்சிஜனு, நைட்ரஜன், இந்த மாதிரி கேஸஸ், அப்புறம் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக டேப்லெட் காலம் மாதிரி போட்டு 118 எலமெண்ட்ஸ் இருக்குது நம்ம போர்டில். அப்படி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் தான் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சது 118 தான். ஆனால் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக 118 தான் இருக்கானா தெரியலை. அது தெரியலை. ஸோ நம்ம பாடிக்குள்ளே அப்படி என்னென்ன இருக்கு, என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு? நம்ம பாடிக்குள்ள மோஸ்ட்லி ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, அப்புறம் வாட்டர் H2O, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு, கார்பனு, நைட்ரஜனு, நைட்ரஜன் இல்லை 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 ஹைட்ரஜன். ஹைட்ரஜன், அப்புறம் ஃபக்கிங் சம்திங் ஃபோர்த் ஒன்று வருமே. மொத்தம் 4 வகையானது தான் வரும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் ஆட்டம்ஸு, அப்புறம் சம் ஆட்டம்ஸ் வரும், தெரியல. ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் என்னன்னு தெரியல. யூ கூகுள் இட். ஒரு ஆட்டம் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பாடியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரக்சர் கைஸ். எப்படின்னு பார்த்தீங்களா? அப்படியே ஜஸ்ட் what the fuck bro, இவ்வளோ பெருசா இருக்கு. நோஸ், லிப்ஸ், வாவ் செம்ம இருக்கா. ஸோ அப்படின்னு நிறைய இதில் ஐ மீன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆட்டம்ஸில் கிரியேட் ஆகிருக்கு. ஐ மீன் அதுக்குன்னு எல்லாமே கை ஒன்று கால் ஒன்று அப்படி சொல்ல வரல. நம்ம பாடி எல்லாம் ஒரு வகையான ஆட்டம்ஸ், உள்ள இருக்கிற வாட்டர் ஒரு வகையான ஆட்டம்ஸ், அண்ட் பிளட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு வகையான 4 டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. அதில் தான் நம்ம பாடி கிரியேட் ஆகிருக்கு. லிட்டரலி நம்ம எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிரியேட்ஸ் எல்லாம். நம்ம எர்த்தோட ஒரு ஹை இன்டெலிஜென்ஸான கிரியேச்சர், செம்மையாக ஸ்மார்ட்டாக யோசிக்கிறோம். பூமிக்குள்ளே ரிசர்ச் பண்ணுறத விட பூமிக்கு வெளியே எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கோம். 3600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 3500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸை நம்ம பிக்சர் எடுத்திருக்கோம். லைட் ஸ்பீடை கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த கிராவிட்டி ஹவு டு ஃபக்கிங் இந்த கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வி ஆர் த பெஸ்ட் கைஸ். ஹியூமன்ஸ் இஸ் த பெஸ்ட். நம்ம எல்லாருமே பெஸ்ட் தான். சயின்டிஸ்ட் மட்டும் பெஸ்ட்டுன்னு கிடையாது, நம்ம எல்லாருமே பெஸ்ட் தான். என்ன ஒன்று, நமக்கு சில பேருக்கு சான்சஸ் கிடைக்காம இருந்திருக்கும், சில பேருக்கு எதுவும் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும். தட்ஸ் நாட் அபவுட் ஹிஸ் ப்ராப்ளம். இங்கே பாருங்களேன், நான் ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது நான் சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மோஸ்ட்லி சில விஷயங்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் கற்றுக்கணும். லைக் மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி. எப்பயுமே ஒரு விஷயத்தை இப்போ சூஸ் பண்ணுறீங்கன்னா சூஸ் அபவுட் ரைட் டிசிஷன். அதாவது இப்போது எனக்கு தண்ணி குடிக்கணுமா? தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேட்டாக நான் எப்பயுமே இருக்கணும். ஸோ நான் தண்ணி குடிச்சா ஆகணும். பட் இப்போ நான் சுகர் சாப்பிட்ணுமா? நோ வே. சுகர் சாப்பிட்டா அவ்வளோதான். நான் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் சுகர் வந்துடும். அப்புறம் நான் காலி ஆயிடுவேன். அவ்வளோதான். ஸோ நான் இப்போ இருக்கிற டிசிஷனோட
கவுண்ட்ஸ். எஸ், இப்போ இருக்க டிஸ்டன்ஸோட கான்சிக்வன்சஸை நான் எப்போ ஃபீல் பண்ணுவேன்னா, அடுத்த ஒரு 5 இயர்ஸ் இல்லை அடுத்த ஒரு 10 இயர்ஸில் தான் நான் அதுக்கு ரிக்ரெட் பண்ணுவேன். பட் நீங்கள் கரெக்டான டிசிஷன்ஸையும் உங்களுக்கு பிடிச்ச டிசிஷன்ஸையும் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்றப்போ ப்ரெசண்ட்டை பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க, சரியான டிசிஷன்ஸ் இருங்க கைஸ், அவ்வளோதான். யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்ட். தட்ஸ் இட் மதர்ஃபக்கர்ஸ். எவ்ரிதிங் இஸ் கோனா பி கூல் அண்ட் குட். அதுக்கு நீங்கள் டிசிஷன்ஸ் சரியாக இருக்கணும், அண்ட் அதுக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும், ப்ரோஆக்டிவாக இருக்கணும். மதர்ஃபக்கிங் திங்ஸ்லாம் தேவையே இல்லை. யூ ஜஸ்ட் டேக் எ குட் டிசிஷன்ஸ் ஃபார் அ குட் மைண்ட் செட். ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கணும். ஃப்ளோ ஸ்டேட்டில் எப்படி ப்ரோ இருக்குதுன்னா எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் அ கைண்ட் ஆஃப் ஓல்ட் கைண்ட் ஆஃப் வெரி நாலேஜ்டு பர்சன். ஐ எம் நாலேஜ்டு ஃபார் அ கைண்ட் ஆஃப், எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அந்த கொஞ்சம் நாலேஜை வச்சு என்னோட லைஃபோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்ன பிடிக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன், சரியான டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லா திங்ஸையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எது சரி, எது தப்பு, எது சரியான எது சரியான டிசிஷன், அது என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதை எப்படி டிசிஷன்ஸ் முடிவு எடுக்கணும், கான்சிக்வன்சஸ் எப்படி கையாளணும், எப்படி எமோஷனலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபினான்ஷியலாக எவ்ரி ஃபக்கிங் திங்ஸையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவேன், பேசிக்ஸை. பட் இன்னுமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். உண்மையான நிறைய விஷயம் கொட்டி கிடக்குது அந்த கோலில். ஆனால் ஃபக்கிங் திங்ஸ் மலை மாதிரி கொட்டி கிடக்கு. பட் எனக்கு கற்றுக்கிறதான் டைம் ஆகுது. பட் ஐ ஹோப் நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். பட் வாட் ஐம் சே, ஆட்டம் ஸ்ட்ரக்சர், நடுவில் நியூட்ரான், புரோட்டான். ரியலி ப்ரோ ஷிட், நான் கொஞ்சம் நேரத்தை நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்திருக்கேன், ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. சரி ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஆட்டம்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரே ஒரு செம்மையானது. ஆட்டம்ஸ் மட்டும் உருவாகணும்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் அப்படிலாம் காலி. ஸோ அப்படின்றப்போ இது சொல்லிட்டு நான் ஃபேன் பற்றி சொல்லிருந்தேன். ஃபேன் பாருங்கள் இப்போ இந்த வரை சுற்றிட்டு இருந்துச்சு, இப்போ தான் ஆஃப் பண்ணேன். ஏன்னா அது ஆனில் இருந்துச்சுன்னா சவுண்ட் சரியாக கேட்காது. ஸோ ஃபேன், அதாவது காற்றுன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும். காற்று ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் தான். எல்லாமே இங்கே ஆட்டம் தான்டா. எவ்ரிதிங் இஸ் அன் ஆட்டம். ஸோ அப்படின்றப்போ காற்றுன்ற ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபேன் இருக்கும்போது தான் நம்மளால் கூலாக ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஆட்டம். லைக் அதை எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, இதுதான் புரோட்டான், எலக்ட்ரான், நடுவில் இதுதான் எலக்ட்ரான்னா, புரோட்டான் நியூட்ரான் சென்டரில் இருக்கும். நியூட்ரானுக்கு சார்ஜஸ் கிடையாது, புரோட்டானுக்கு சார்ஜஸ் இருக்கும். எலக்ட்ரான் இது மைனஸில் இருக்கும். இது இப்படி சுற்றி வந்துட்டே இருக்கும், இப்படி அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஸோ சுற்றும் போது அதில் ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜி கிரியேட் ஆகும்போது அதை ஒரு பெரிய ஒரு மைக்ரோஸ்கோப் வேணும். அந்த எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். அது மைனூட்டாக இருக்கும். நம்ம பாடியில் உருவாகிற ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா ரொம்ப அதிகம், அது கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவ்வளோ மைனூட்டாக இருக்கிற இடத்த ஒரு ஊசி மாதிரி இருக்கும், பெரிய ஸ்டெதஸ்கோப் ஊசி மாதிரி. அதை வைக்கும்போது அதை கால்குலேட் பண்ண முடியும். எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வருது, எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது, எவ்வளோ எலக்ட்ரான் சுற்றுது, இது எல்லாத்தையுமே அப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க சயின்டிஸ்ட். இது மூலமாக தான் அவங்க ஆட்டம்ஸ்ன்ற ஒன்று இருக்கதே கண்டுபிடிச்சாங்க. எவ்வளோ செம்மல ஹியூமன்ஸ் இன்டெலிஜென்ஸ். உன்னால we are the best fuckers. நம்ம தான் இந்த வேர்ல்டோட பெஸ்ட் இப்போதைக்கு. ஸோ அவ்வளோதான்டா. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஆட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆட்டம்ஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, சில விஷயத்தை புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்கள் டைம் வேல்யூபிளாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகே guys, in the next video, until then, stay peace of your life, Cosmics. Bye bye.